ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அனல் பறந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைமில் நமக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், பெசன்ட் நகரின் கடலில் வீசப்பட்ட ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ரெட்லி ஆமை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வேறு எதுவும் கிடையாது. இங்கே எங்கே காணப்படும்னா ஒடிசா மாநிலத்தில் அதிகமாக இது காணப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா IUCNல எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் பயங்கரமாக நியூஸ் போயிட்டுருக்குங்க. ஆனால் அட் த சேம் டைமில் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இனி வருங்காலங்களில் இந்த மக்களவை தொகுதிகள், இது 4வது மக்களவை தொகுதி போயிட்டுருக்கு. 5வது 6வதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதால அது மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ ரெடி ஆகிக்குங்க. இனி வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா மக்களவையில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னென்னா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆறறிவால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னா பூமி வந்து சூடாகிட்டே இருக்குது, ஜஸ்ட் மீன் வெப்பமயமாகிட்டே இருக்குது. அட் த சேம் டைமில் நிறைய விஷயங்கள் வந்து பாருங்கள், மக்களுக்கு அதிக பிரச்சனையில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா உணவு தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 71.4% மக்கள் தொகையினருக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கவதில்லை. ஓகேங்களா? இப்போதைக்கும் கிடைச்சதே கிடையாது தான். அவங்க சாப்பிட்றாங்க, ஆனால் ஆரோக்கியமான இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் என்னன்றாங்கன்னா ஊட்டச்சத்து உணவு கிடைக்காமல் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா உணவுப் பொருட்களை அதிகமாக வீணடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதை நிறுத்த சொல்கிறாங்க. ஏன் சார்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பசி பட்டினியால் நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், உணவுப் பொருட்களை நம்ம வீணடிக்கிறதால அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அதிகரித்து வரும் குப்பை கூலங்கள், குடியிருப்புகள், விவசாயத்துக்குமான இடங்களை ஆக்கிரமித்து வருகிறார்கள். கண்டிப்பாக வந்துட்டுருக்கா? குப்பை குளங்களில் நம்ம குப்பை போடுறோமோ அதில் ஃபுட் வேஸ்ட்டு போடுறப்போ அதுவும் கிளைமேட் சேஞ்சில் காற்று மாசில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தேவையான உணவை சமைச்சு அதை மட்டும் நான் பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அழுகி போன காய்கறிகள், அந்த தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே குப்பை மூட்டில் கலந்து தண்ணீர்லையும் கலந்து அதிகமான மீத்தேன் வாயுவை உருவாக்குகிறது. நோட் பண்ணுங்கள், என்ன வாயு? மீத்தேன் வாயுவை உருவாக்குகிறது. இதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல குப்பை குளங்கள் அதிகமாக என்ன வாயு வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் தான் வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணுங்கள். சரிங்களா? இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, எந்த ஃபுட்டு எவ்வளோ சாப்பிட்ணுன்றது தெரிஞ்ச அளவு. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறப்போ யோசிங்க. தயவு செஞ்சு ஃபுட் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்கன்றதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கான திருக்குறள் பார்த்தலாமா? அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா ஒரு நல்ல செயலை செய்வதற்கு சோர்வுறாமல் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதை செய்து முடித்த உடனே உனக்கு என்ன பண்ணும்? பெருமை முயற்சி தரும்னு சொல்கிறாங்க. அந்த பெருமை வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து நிற்கும் அப்படின்றாங்க. அப்போ நீ ஒரு விஷயம் செய்கிறேன்னா யோசிக்காமல் சோர்வுறாமல் செஞ்சுருங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும்ன்றதை இங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இனி திருக்குறள் எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு படித்து வைக்கணுங்க. பாருங்கள், அடித்தாம் பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி. கனடாவில் காலை உணவு திட்டம், ஸ்டாலின் பெருமிதம். இப்போ வரைக்கும் நம்ம காலை உணவு திட்டத்தை அப்படியே மாதிரியாக யார் காப்பி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கனடாவை காப்பி அடிச்சிருக்காங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படுது. அங்கேருந்து வந்து ஒரு குழு வருது, அந்த குழு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி தெலுங்கானாவிலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு நடத்தி காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுட்டாங்க. சரிங்க சார், கனடாவுக்கும் நமக்கும் என்ன சார் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கனடாவிலிருந்து GSTயை பாரோ பண்ணோம். இன்றைக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST நம்ம கனடாவிலிருந்து பெறப்பட்டது. அப்போ உங்களுக்கு கேள்வி, GST எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது? செகண்ட் கொஷின் தெளிவாக பச்சுங்க. அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? ஆண்டு. சரிங்களா? GSTயை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக கொஷின் தான். அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்னன்னு சொல்லணும், எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லணும், எந்த நாடுன்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலம், அப்படி எந்த முதல் மாநிலம் GSTயை ஏற்றுக்கொண்டது அப்படின்றது சொல்லணும். பாருங்கள், ஒரு கனடான்ற ஒரு நாடை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு டாப்பிக்கே முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி GST பற்றி ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. சரிங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்க, இதெல்லாம் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் ரிலேட்டாக வந்துச்சு,
கொஞ்சம் வேகமாக படிக்க ஆரம்பிங்க. டெய்லியும் சீக்கிரமாக எழுதுக்குங்க, போதுமானது. சரிங்களா? இங்கே ஒரு நியூஸ் இருக்குது பாருங்கள். தணிக்கை தலைமை இயக்குனராக ஜி.கே. அருண் சுந்தர் தயாளன் நியமனம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எங்கன்னா தமிழக அரசு, வேற எங்கேயும் கிடையாது, மத்தியில் கிடையாது. தமிழக அரசின் தணிக்கை தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.கே. அருண் சுந்தர் தயாளன் அப்படின்றத நீங்கள் போட்டுடணும். சரிங்களா? ஓகேங்க, நன்றிகள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.